3, 2, 1. Happy New Year! Thoughtful Samuel wishes you all a very, very, very happy new year. So yes, welcome to Thoughtful Samuel guys. So இந்த 2021 இந்த நியூ இயரை நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, 1 கப் ஃபுல்லாக நெய். நீங்கள் வந்துட்டு எந்த அளவையில் அளந்தாலும் அதுக்கு ஈக்குவல் அதுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கடாய் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த கடலை மாவு வந்துட்டு நான் நல்லா வறுத்துக்க போகிறேன். கடலை மாவு வந்துட்டு வறுப்படும் போது அந்த கடலை மாவோட ஸ்மெல் வெளியில் வரும். ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டான பதம். இது வந்துட்டு நல்லா வறுப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்கு. கலர் வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கலர் வந்துட்டு நல்லா மாறிடும். மாறுற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நல்லா தான் வறுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்மெல் கடலை மாவோட ஸ்மெல் வர வரைக்கும் இதை வந்துட்டு நல்லா வறுக்கணும். மைசூர் பாக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நினைக்கிறோம். பட் 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் சூப்பரான மைசூர் பாக்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ நல்லா வருங்க, நல்லா சுற்றி இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்து வருங்க. ஸோ இப்போது இது வறுப்பட்டுருச்சு. ஸோ இப்போ திரும்ப ஒரு கடாயில் நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த 1 கப் சர்க்கரை கூட 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் சர்க்கரை கூட 3/4 கப் தண்ணி. ஸோ இப்போ இது வந்துட்டு பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ இன்னொரு சைடில் நான் வந்துட்டு வறுத்து வச்சுருக்க கடலை மாவு கூட எடுத்து வச்சுருக்கிற நெய், நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 1 கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த 1 கப் நெய்யை இது கூட ஆட் பண்ணி இதை வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எந்த ஒரு கட்டி இல்லாமல், அதாவது லம்ஸ் இல்லாமல் நம்ம வந்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட சர்க்கரை பாகு வந்துட்டு கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது வந்துட்டு ஒரு கம்பி பதம் வரணும். இன்னும் ஃபார்ம் ஆகலை கம்பி பதம். ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். ஸோ என்ன தான் நம்ம வந்துட்டு பண்ணினாலும் அந்த ஒரு டெக்ஸ்சர் வருமா, கடையில் வாங்காத டெக்ஸ்சர் வருமா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம், அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது. பட் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. ஏன்னா 2 நாள் 3 நாள் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு கட்டி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சர்க்கரை பாகு பதம் வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலை மாவு கலவையை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது வந்துட்டு இந்த கீழே இருக்கிற அந்த சர்க்கரை பாகோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு தனித்தனியாக இருக்கும். சக்கரை பாகு தனியாக, இந்த கடலை மாவு தனியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இது திரண்டு வர டைமில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கி ஒரு பிளேட்டில் நான் வந்துட்டு நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஊற்றி வச்சுட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா கூல் ஆகட்டும். கூலானது நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு பொறுக்கலை, நான் அதனால டேஸ்ட்டுக்காக ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டேன். பார்த்திங்களா, அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு ஓரளவுக்கு நெய் இருக்கும் இதில். பட் நாளாக இதில் நெய் வந்துட்டு கம்மியாகிட்டே வரும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி இந்த நியூ இயரை ஸ்வீட்டடு கொண்டாடு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபீஸான கமெண்ட்டை கீழே லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் wishing you all a very happy new year guys. Enjoy this new year. Stay tuned.